நம்ம இந்த காணொலியில திருக்குறள் திருவள்ளுவரை பத்தி தான் பார்க்க போறோம். திருக்குறள் எந்த சோதனைகளை தாண்டி நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். முதல் தமிழ்ச்சங்கம், இரண்டாம் தமிழ்ச்சங்கம் ரெண்டுமே குமரிக்கணத்துல இருக்கக்கூடிய மானாமதுரையில தான் நடந்தது அப்படின்றது நம்ம படிச்ச விஷயம். அடுத்த தமிழ்ச்சங்கம், மூன்றாம் தமிழ்ச்சங்கம் தான் இப்ப இருக்கக்கூடிய மதுரையில் நடந்தது. இந்த மதுரையில எல்லா நூல்களையும் அரங்கேற்றம் செய்யறாங்க. அரங்கேற்றம் செய்யறப்ப எல்லா புலவர்களும் உட்கார்ந்து பார்த்து படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நூலை புழக்கத்துக்கே விடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி இந்த இடத்துல நம்ம திருவள்ளுவர் தன்னோட நூலை எடுத்துட்டு போய் அரங்கேற்றம் செய்யறாரு. இப்ப எப்படி நம்ம குறும்படத்தெல்லாம் எடுத்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி விடுறோம், அந்த ஃபெஸ்டிவல் அந்த குறும்படம் நல்ல குறும்படமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க செலக்ட் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அப்ப இருக்கக்கூடிய புலவர்கள்லாம் சேர்ந்து இந்த திருக்குறளை செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணாதான் அது எல்லா பக்கமும் நூலா வெளியிட முடியும். அப்படி இருக்க இந்த சமயத்துல இவர் கொண்டு போய் கொடுக்குறப்ப அங்க இருக்கக்கூடிய புலவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 1.5 அடியில இருக்கு, நாங்க எல்லாருமே 4 அடியில பார்த்திருக்கோம், 10 அடியில பார்த்திருக்கோம், நிறைய விதமான பாடல்கள் இப்படி இருந்திருக்கு, ஆனா நீங்க 1.5 அடியில கொண்டு வரீங்களே, இதை எப்படி நம்ம ஏத்துக்கிறது?